நமஸ்காரம். கொட்டாவி வருவது ஏன்? அதிலும் குறிப்பாக மந்திர ஜபம் செய்யும் பொழுது கொட்டாவி வருவது ஏன்? இதற்கான காரணம் என்ன? இதை எப்படி சரி செய்வது? இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். இது பொதுவாகவே மந்திர ஜபம், உபாசனை இது போன்ற விஷயங்களை செய்தவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. இதற்கு பொதுவான காரணங்களாக சொல்லப்படுபவை உங்களுடைய கர்ம வினை கழியுது, அதனால தான் கொட்டாவி வருது. மற்றொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யாரோ ஏவல், பில்லி, சூன்யம் இல்லை கந்திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதனால தான் உங்களை மந்திர ஜபம் செய்ய விடாமல் கொட்டாவி தடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையான காரணமுமே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு காரணமுமே 100% போய். அப்போ எதுதாங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தூக்கமின்மை, மற்றொன்று மனச்சோர்வு, மூன்றாவது மூளை வெப்பமாதல். இந்த மூளை வெப்பமாகிறது மூலயமா கொட்டாவி அதை பேலன்ஸ் பண்ணுது. சரிங்களா? நார்மலாகவே மந்திர ஜபம் செய்யும் பொழுது உடம்புல சூடு அதிகமாகும். சரிங்களா? கொட்டாவி வர்றதுனால அது பேலன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? தூக்கமின்மை, சரியாக தூங்கலைன்னா கொட்டாவி வரும். மனச்சோர்வு இருந்தாலும் கொட்டாவி வரும். நாலாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொட்டாவி வரதை பற்றி நீங்கள் நினச்சாலோ அல்லது யாருக்காவது கொட்டாவி வரதை நீங்கள் பார்த்தாலோ உங்களுக்கு கொட்டாவி வரும். இந்த காரணம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட தாங்க போகிறேன், அங்கே போனால் கொட்டாவி வருது, ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறேன் அந்த சமயத்தில் போனால் ஒரு கொட்டாவி வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் காரணம் இதுதாங்க. கூட்டத்தில் ஒரு 10-15 பேர் உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒருத்தர் கொட்டாவி விடுவார், அதை பார்த்தோன்னே நமக்கும் கொட்டாவி வரும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன். இதெல்லாம் நீங்கள் நினச்சி அப்படின்னு மனசில் போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. இதற்கும் மந்திர ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதற்கும் இந்த பில்லி சூனிய ஏவல் கர்மா கழிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது, மந்திர ஜபம், உபாசனை போன்ற விஷயங்களை செய்கிறவங்க எந்த இடத்துல பயிற்சி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூஜை அறை இல்லது ஒரு தனிமையான ரூமில் பயிற்சி பண்ணுறது பொதுவாக வழக்கம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன், அதாவது காற்றுக்கான போக்குவரத்து கம்மியாக தான் இருக்கும். இதுவும் கொட்டாவி வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உபாசனை மந்திர ஜபம்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆசனம் மற்றும் பிராணாயாம பயிற்சிகளை பெரிதாக பயிற்சி பண்ணுவது இல்லை. ஆசனம் மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் என்பவை உபாசனைக்கு ஒரு அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதையும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த மந்திர ஜபம் செய்யும் பொழுது கொட்டாவி வருதல் போன்ற விஷயங்களை நாம் தவிர்க்க முடியும். நல்லா தூங்கணும் முதல்ல. சரிங்களா? சரிவர உடம்புக்கு ஓய்வு தேவை. இது எல்லாமே கிடச்சிருச்சுன்னா கொட்டாவி வருது 90% தானாகவே நின்றும். சரிங்களா? தயவு செய்து ஒரு மந்திர ஜபமோ பூஜையோ பண்ணும் பொழுது உங்களுக்கு கொட்டாவி வந்தால், ஐயோ நமக்கு யாரோ ஏவல் பில்லி சூனி வச்சுட்டாங்க போல இருக்கு, ஓகே நம்ம கர்மா கழியுது, நம்ம பூஜையில் நமக்கு நல்ல பலன்களில் கர்மா கழியுது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. கொட்டாவி வருவது என்பது ஒரு இயற்கை நிகழ்வு, அவ்வளவே. பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.